குளிர்காலத்துக்கு ஏத்த மாதிரி ஆரோக்கியமான சுவையான லட்டு எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சில பேருக்கு குளிர்காலம் வந்துட்டாலே போதும் அந்த கை கால்லாம் நீட்டி மடக்கவே முடியாது, சட்டுன்னு எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சாலும் சட்டுன்னு நடக்க முடியாது, கால்லாம் மதமதப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த குளிர்காலத்துல நிறைய பேருக்கு முடி உதிர்வு பிரச்சனையும் இருக்கும். ஏன்னா தலைமுடி ரொம்பவே வறட்சி அடைய ஆரம்பிக்கும், தலையில பொடுகுகள் வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம தோலும் வறண்டு போக ஆரம்பிக்கும், தோல் மென்மையே இல்லாம இருக்கும். இதை நீங்க சாப்பிடும்போது அந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுமே சரியாகிடும். உடல் நல்ல சுறுசுறுப்பா இருக்கும். இதை நீங்க ஒரு லட்டு சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். முக்கியமா சளி தொந்தரவு இருக்காது, நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராகவும் இருக்கும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு நான் இன்னைக்கு ஒரு கடாயில 1 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்க்கிறேன். நான் இன்னைக்கு இந்த கப்பை பயன்படுத்தி தான் அடுத்தடுத்த அளவுகளை சொல்ல போறேன். அதே மாதிரி உங்க வீட்டுல எந்த கப் இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி நீங்க அடுத்தடுத்த அளவுகளை அளந்துக்கலாம். வெள்ளை எள்ளுக்கு பதிலாக தாராளமா நீங்க கருப்பு எள்ளும் பயன்படுத்திக்கலாம். அந்த எள்ளு லைட்டா வெடிக்க ஆரம்பிக்கும், அதுதான் சரியான பதம். அது வரைக்கும் இதை நம்ம வறுக்கணும். எள்ளை மிதமான தீயில வச்சு வருங்க, அப்பதான் சரியான முறையில வறுபடும். எள்ளுல அதிகப்படியான கால்சியம், இரும்பு சத்துக்கள் இருக்கு. எலும்பு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும். தசை பிடிப்பை சரி செய்யும். உடம்புல ரத்த ஓட்டத்தை நல்லா அதிகரிக்கும். உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும். முக்கியமாக குளிர்காலங்கள்ல எள்ளை பயன்படுத்தும் போது நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே கிடைக்கும். தோலை நல்ல மிருதுவாகவும் மென்மையாகவும் வச்சுக்கும். முடி உதிர்வு இருக்காது, தலையில இருக்கக்கூடிய பொடுகுகளை நீக்கும். எள்ளு வெடிப்பட ஆரம்பிக்கும் போது ஒரு தட்டை போட்டு லைட்டா மூடிடுங்க, அப்பதான் செதறாம இருக்கும். இப்போ பாருங்க, வறுபட்டு நல்ல ஒரு பொன்னிறமா வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அதுக்கு அடுத்ததான் 1/2 கப் அளவுக்கு, இதே கப்பால 1/2 கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்க்கிறேன். ஓட்ஸ்ல அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் இருக்கு. குளிர்காலம் வந்துட்டாலே சில பேருக்கு மலச்சிக்கல் பிரச்சனையும் வர ஆரம்பிச்சிடும். ஓட்ஸை நீங்க பயன்படுத்தும் போது அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யும். அது மட்டும் இல்லாம உடம்புக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நீங்க ஓட்ஸ் சாப்பிடும் போது உங்களுக்கு கிடைக்கும். சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு அதையும் வறுத்துக்குங்க. ஒரு 4 நிமிஷம் இல்ல 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்குங்க. இப்ப இதை மறுபடியும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். அடுத்ததான் இதே கடாயில 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருகள் சேர்த்துக்கலாம். இது டெசிகேட்டட் கோகனட் நான் சேர்க்கிறேன். மார்க்கெட்லேயே உங்களுக்கு கிடைக்கும் காய்ந்த தேங்காய் துருகள். சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருகளை சேர்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா பொன்னிறமாக சிவந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து எட்ட வச்சிடலாம். அடுத்ததான் இப்போ இது நல்லா ஆறிருக்கு. இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. இதை இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்குங்க. அதுக்கு அடுத்ததான் இதே கப்பாலே 1 கப் அளவுக்கு எள் அளந்தல்ல, அதே கப்பாலே 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலையை வறுத்துட்டு தோல் நீக்கிட்டு எடுத்திருக்கேன். சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் அரைய விட்டுறாதீங்க. இப்போ பாருங்கள், இதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததான் பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதையை நீக்கிட்டு எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு தண்ணியில் எதுவுமே சேர்க்காதீங்க, மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பதத்துக்கு கிடைக்கும். இப்போ இதை ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததான் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன், வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நெய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பதத்துக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். மறுபடியும் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. இதை இப்போ எடுத்துடலாம். இது நல்லா சூடாக இருக்கும் பொழுதே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுடர், அதை இது கூட சேர்த்துடலாம். அடுத்ததான் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க. கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு சூடாக இருக்கும்போதே கலந்து விடுங்க. அப்போ தான் ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்து வரும். இல்லைன்னா அந்த பேரிச்சம்பழம் மறுபடியும் இறுகி போயிடும். இதில் நம்ம வேறு எந்த இனிப்பு சுவையுமே சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டா, ஏதாவது இது மிதமான இனிப்பு சுவையோடு தான் இருக்கும், தேவைப்பட்டா கொஞ்சமாக நாட்டு சக்கரை இல்லைனா கருப்பு, இதில் எது வேணாலும் நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கலாம். இல்லைனா பேரிச்சம்பழத்தை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பதத்துக்கு கிடைக்கும். இப்போ இதை நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியதான். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழகாக அழுத்தம் கொடுத்தே பிடிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிருக்கு பாருங்கள். அதனுடைய டெக்ஸ்சராக இருக்கட்டும், அதனுடைய நிறமாக இருக்கட்டும், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை அப்படியே எடுத்து எட்ட வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆரோக்கியமான லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை உங்களுக்கு நான் உடைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஹார்டாக இருக்காது, எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக உடையுது பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்ல உள்ள மிருதுவாக அழகாக இறங்கும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
இது குளிர்காலத்துல தான் சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு உடம்பு சம்பந்தமான எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், அதாவது உடல் சோர்வு, எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரி எது இருந்தாலும் இதை நீங்க தாராளமா சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான லட்டு இது. கண்ட உணவுகளை வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஆரோக்கியமான லட்டை தினமுமே ஒன்று எடுத்துட்டு வரும்போது நமக்கு அன்றைய நாளுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கிடைக்கும். முக்கியமா சில பேருக்கு அந்த கால் மதமதப்பு இது மாதிரி நிறைய பிரச்சனைகளால் அவஸ்தைப்படுவாங்க. இது எல்லாத்தையுமே சரி செய்திடும். அவ்வளோ ஒரு அற்புதமான லட்டு, எல்லாருமே சாப்பிடலாம். கர்ப்பமா இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.